திமுக கூட்டணி வந்து பலமா இருக்குன்னு நீங்க ஒரு பக்கம் சொன்னா கூட இன்னொரு பக்கம் அந்த கூட்டணி கட்சிகள்ல இருந்த சலசலப்புன்றது நம்மளால வெளிப்படையா பார்க்க முடிஞ்சது. நிறைய இடங்கள்ல அதிருப்தி இருந்தது. 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் சொல்லல. 3ஆம் கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களா இருக்கிற யாரும் சொல்லல. யாரு சொல்றாங்கன்னா திருமாவளவன் பேர்ல ஒரு ஐடி இயங்குது. அந்த ஐடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஐடி. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். அது சொல்லுது, இந்த ஒரு தடவை நாங்கள் 8 சீட்டுக்கு ஓகே பண்ணுறோம், ஆனால் அடுத்த வாட்டெலாம் ரெட்டை இலக்கில் கொடுக்கலன்னா மயிராச்சு போனாச்சு நாங்கள் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்போம். இதை பார்க்கும்போது திருமாவளவன் கூட்டமே பெருசாக இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒரு கட்சியாக வரேன். முதல்ல திருமாவளவன் கட்சியில் 8 சீட்டு. 8 சீட்டில் யாருக்கும் போன வாட்டி கொடுத்தவங்கள முக்கியமான நபர்கள்லாம் தூக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ஷானவாஸ் தூக்கிட்டாங்க. ஐயோ போச்சு ஷானவாஸ் தூக்கிட்டாங்க, ஐயோ எஸ்எஸ் பாலாஜி தூக்கிட்டாங்கன்னு கொதிக்கிறீங்க. 2 பேர் எதாவது பேசினாங்களா? இந்த முடிவை அவங்க அந்த கட்சி 2 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்துருச்சு. ஒரு லைவ்ல அவர் சொல்லிட்டாரு, இங்கே பாருங்க சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு யாரும் கிடையாது, அடுத்தடுத்த தலைவர்களை உருவாக்கணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஷானவாஸை இதுக்கு முன்னாடி எப்போ தெரியும்? இந்த டிபேட் ஷோக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அதிகமாக தெரியும். சட்டமன்றத்தில் பேசும்போது தான் நமக்கு தெரியும். சட்டமன்றத்தில் அதிகமாக வீரியமாக பேசும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷானவாஸை ஜென்சி கிட்ஸுக்கு யாருக்கு தெரியும்?